நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த கால்ல ஆணி அப்படிங்கிற பிரச்சனைனால கஷ்டப்பட்டிருப்போம். இந்த ஆணினா என்ன, இது எதனால வருது, இதுக்கு என்ன தீர்வு? இன்னும் முக்கியமா இந்த ஆணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாட் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால வருது. ஸோ இந்த வாட்டுக்கும் ஆணிக்கும் எப்படி நம்ம வித்தியாசம் படுத்திக்கணும், எதுக்கு ட்ரீட்மெண்ட் சீக்கிரமா செஞ்சாகணும், இந்த வீடியோவை பார்க்கலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், நான் பிளாஸ்டிக் சர்ஜன், ரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர். இந்த ஆணி இல்லை கான் அப்படிங்கிறது நம்ம பாதங்கள்ல எங்கெல்லாம் ப்ரெஷர் லோடிங் ஆதோ அந்த இடத்துல ஒரு சிலருக்கு வரக்கூடியது. அதாவது அந்த இடத்துல ஸ்கின் திக்காகி ஒரு கெராட்டின் பேர்ல் மாதிரி பிளக் ஆட்டு அந்த இடத்துல இருக்கும். இது மோஸ்ட்லி பெயின் கொடுக்காது, ஆனால் ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி டயபெட்டிஸ் வயசானவங்களுக்கு பெயின் கொடுக்கலாம். இது வரக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டாக ஷூ போடுறது இல்லை ப்ரெஷர் லோடிங் மாறி நடக்கிறதுங்காட்டி அது மெயினாக வரும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஃபுட்வேரை மாற்றணும், சிலிக்கான் பேஸ்ட் சோல் மாற்றலாம், இல்லை கான் கேப்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் ஆஃப் ரோடிங் சின்ன சின்ன டிவைசஸ் அமேசானே கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி ஷூ போட்டுக்கிற மூலம் அந்த ஆணிக்கு ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் இந்த வாட் அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஆணி மாதிரியே இருக்கும், ஆனால் இது எதனால வருதுன்னா ஒரு வைரஸ் கிருமினால வருது. இது ஒரு தொற்று இன்ஃபெக்ஷனால வருது. அதனால இது பரவக்கூடும். இது பாதங்களில் வரலாம், விரலோட சந்துகளில் வரலாம், விரலுக்கு மேலே வரலாம். இது பெருசாக கூட இருக்கும். கானுக்கும் இந்த வாட்டுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? நல்லா ஒத்து பார்த்தா இந்த வாட் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு மேலே லைட்டாக இருக்கும். அதோட சர்ஃபேஸ் காலிஃப்ளவர் சர்ஃபேஸ் மாதிரி சொரசொரன்னு இருக்கும். இன்னும் கவனமாக பார்த்தா அங்கே புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக தெரியுது, அது வைரஸ் ஆக்டிவிட்டி. இதுதான் இந்த வாட். இந்த வாட் எந்த இடத்துல வேணா வரலாம், எவ்வளோ சைஸில் வேணா வரலாம். ஆனால் இதுக்கு கட்டாயம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது பரவக்கூடும், பெருசாகிட்டே போகிற வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, நம்பர் 1 நம்ம ஒரு சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு சொல்யூஷன் கொடுப்போம். அது நைட்டு நம்ம இயர்பட்ஸில் தொட்டு அந்த இடத்துல வச்சுட்டே இருக்கோம். இதுவே ஒரு சிலர் கியூர் கொடுத்துரும். இதில் சரியாகலை அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். அறுவை சிகிச்சை ஒன்றும் இல்லை, அங்கே மரமர பூசி போட்டுட்டு எடுத்துட்டு தையல் போடுற மாதிரி இருக்கும். அது டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கும். இதே மாதிரி கானுக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் அவசியம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப வலி வந்துருச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் சுகர் பேஷண்ட்டு தொந்தரவு பண்ணுறது அப்படின்னா கானையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கானுக்கு சேம் சொல்யூஷன் தான். கிளினிக்கில் மரமர பூசி போட்டு அதை ரிமூவ் பண்ணி தையல் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இன்னுமே எனக்கு வாட்டுக்கு இந்த கானுக்கு வித்தியாசம் தெரியல, எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்லி தர பாருங்க. ஒரு கானாக இருந்தால் நீங்கள் வெர்டிகலாக ப்ரெஷர் கொடுத்தீங்க, மேலேருந்து கீழே அழுத்தினீங்கன்னா வலி வரும். இது ஒரு வாட்டாக இருந்தால் சைடு வைஸாக அழுத்திங்கன்னா பெயின் வரும். இதை வச்சு ஓரளவு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். உங்களுக்கு இருக்கிறது காணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை வாட்டாக இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குது, பெயின் இருக்குன்னா கட்டாயமாக டாக்டர் பார்த்து சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.